வீட்டில் உள்ள நிதி நிலைமை சீராக வேண்டுமானால், குடும்பத்தில் ஒற்றுமை தலைக்க வேண்டுமானால் எளிய பரிகாரங்களை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அந்த வகையில் ஒரு சிலவற்றை பற்றி இந்த வீடியோவில் காணலாம். கல்லுப்பு. கல்லுப்பு மிக சிறந்த கிருமிநாசினி என்பதால் வீட்டின் எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடியது. கல்லுப்பு சகல செல்வங்களின் ஐஸ்வர்யமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் உலாவும் தீய சக்தியை, எதிர்மறை ஆற்றல் விலக வேண்டுமானால் வீடு துடைக்கும் போது அந்த தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல் உப்பை போட்டு துடைப்பது நல்லதாகும். சிவப்பு துணியில் கல் உப்பை கட்டி முடிச்சு போல கட்டி வாசலில் தொங்கவிடலாம். இதனால் தீய சக்திகள் வீட்டிற்குள் நெருங்காது. அதேபோல வீட்டில் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி நிலவுகிறது என்றால் வீட்டின் அறையில் உள்ள ஒரு மூலையில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை வைக்கலாம். இதனால் நேர்மறை எனர்ஜி வீட்டில் அதிகரிக்கும். ஆனால் இந்த கல் உப்பினை மாதம் ஒரு முறை மாற்ற வேண்டும். இதனால் குடும்பத்தில் இணக்கமான போக்கு அதிகரிக்கும். அதேபோல நிதி நெருக்கடிகள் நீங்க வேண்டுமானால் ஒரு கிண்ணத்தில் 3 கற்பூரம், 5 கிராம்புகளை நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டும். காலை 6 மணிக்குள்ளாகவோ அல்லது மாலை 6 மணிக்கு மேலாகவோ இந்த பரிகாரத்தை செய்து வரும்போது நிதி நிலைமை சீராகும். ஒரு கிண்ணத்தில் 5 கற்பூரம், 5 கிராம்பு, 5 ஏலக்காய் சேர்த்து எரித்து அதிலிருந்து வரும் புகையை வீடு முழுக்க காட்டினால் எதிர்மறை ஆற்றல் வெளியேறி நேர்மறை ஆற்றல் வீட்டில் பெருகும் என்பார்கள். சம்பளம் வாங்கியதுமே அதிலிருந்து 100 ரூபாய் நோட்டை மட்டும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் 5 ரூபாய் நாணயம், 1 ரூபாய் நாணயம் என 2 நாணயங்களையும் போட வேண்டும். இவைகளுடன் 2 ஏலக்காய், துண்டு பட்டை, 2 அன்னாச்சி மொக்கு, கிராம்பு 3, குண்டு மஞ்சள் போன்றவற்றை சேர்க்க வேண்டும். இந்த வாசனை பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் உள்ளன. கிண்ணத்தில் உள்ள ரூபாய் நோட்டு மீது இவைகள் அனைத்தும் படர்ந்தும் திறந்தும் இருக்க வேண்டும். இந்த கிண்ணத்தை பூஜை அறையில் வடகிழக்கு மூலை அல்லது வடக்கு திசையில் வைத்துவிட வேண்டும். இது குபேரன் வாசம் செய்யும் திசையாகும். பூஜை அறையில் பூஜை செய்யும் போதெல்லாம் இந்த கிண்ணத்திற்கும் தூபம் காட்ட வேண்டும். மாத கடைசியில் மீண்டும் 100 ரூபாய், 5 ரூபாய், 1 ரூபாய் நாணயத்தை வைத்து வாசனை பொருட்களையும் அதனுடன் அப்படியே போட்டு வைத்துவிட வேண்டும். இப்படி தொடர்ந்து செய்து வரும்போது வீட்டில் உள்ள பண கஷ்டம் மெல்ல தீர்ந்து நிதி நிலைமை சீராகும். கடன் தொல்லை மட்டும் இருந்துவிட்டால் ஒட்டுமொத்த நிம்மதியே போய்விடும். தொழிலில் நஷ்டம், நிதி நெருக்கடி, கடன் பிரச்சனை போன்றவைகளிலிருந்து விடுபடுவதற்கு வெற்றிலை பரிகாரம் ஒரு எளிமையான வழியாகும். வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதனை தொடர்ந்து செய்து வந்தால் நிதி நிலைமை சீராகும், பணப்புழக்கமும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாகும். 2 வெற்றிலையும் அதன் மீது 1 ரூபாய் நாணயத்தையும் அந்த நோட்டுக்கு மேலே 2 கொட்டைப்பாக்கு அதன் மீது 2 வெற்றிலை வைத்து அப்படியே சுருட்டி நூலால் கட்டி பீரோ அல்லது பர்ஸ் அல்லது பணப்பெட்டிகளில் வைக்கலாம். வெற்றிலையை மஞ்சள் துணியில் வைத்து அதில் ஏலக்காய், கிராம்பு, சில ரூபாய் நோட்டு, சில ரூபாய் நோட்டும் போட்டு வைக்கலாம். 2 நாள் கழிந்ததும் வெற்றிலையை மாற்றி வைக்க வேண்டும். 3 நாட்கள் கழிந்ததும் இந்த பணத்தை உங்கள் தேவைக்கு செலவு செய்து கொள்ளலாம். இதை தவிர கேது பகவானுக்கும் அதிதேவதையான சித்திரகுப்தன் அல்லது விநாயகருக்கும் 27 வெற்றிலையை மாலையாக கட்டி அணிவிக்கலாம். அதேபோல கேதுவையும் விநாயகரையும் வழிபட வேண்டும். கேதுவுக்கு பால், நெய் அபிஷேகம் செய்து சிவப்பு, மஞ்சள், வெள்ளை சேர்ந்த வஸ்திரம், எருக்கம்பூ மாலை அணிவிக்கலாம். நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு அன்னதானம் வழங்க வேண்டும். இப்படி 3 முறை தொடர்ந்து செய்து வந்தால் கேதுவால் ஏற்பட்ட தோஷம் விலகி அருள் கிடைக்கும். இதை தவிர வியாழக்கிழமைகளில் நன்கொடைகளை வழங்குவதன் மூலம், தொண்டு செய்வதன் மூலமும் வியாழனின் அருள் கிடைப்பதுடன் நிதி போராட்டங்களை எளிதாக்க உதவும் நேர்மறையான ஆற்றல்களை ஈர்க்கும். சனிக்கிழமைகளில் சனி பகவான் சிலைக்கு முன்பு நெய் தீபம் ஏற்றி வைத்து சனி தொடர்பான மந்திரத்தை உச்சரிக்கலாம். வீட்டில் தேவை இல்லாமல் தண்ணீரை செலவு செய்யக்கூடாது. இதுவும் நிதி நெருக்கடியை கொண்டு வந்துவிடும். தண்ணீரில் சிக்கனமாக இருந்தால் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் என்பார்கள். அரிசி, உப்பு, பருப்பு, நவதானியங்களை எப்போதும் நிறைவாக வைத்திருக்க வேண்டும். காலியாகும் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே இவைகளை வாங்கி வைத்து விட வேண்டும். வடகிழக்கு மூலையில் ஒரு கிண்ணத்தில் நவதானியங்களை வைக்கலாம் அல்லது வெந்தயத்தை போட்டு வைக்கலாம். இப்படி தானியங்களை வைக்கும்போது அவைகள் திறந்த நிலையில் வைத்திருக்க வேண்டும். இவைகளை சமையலுக்கும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இதனால் நேர்மறை ஆற்றலும் குடும்பத்தில் ஒற்றுமையும் செல்வ வளமும் அதிகரிக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.